மாடு பாத்தீங்களா உயரத்தை? மாட்டோட கெப்பாசிட்டி வந்து நான் சொல்ல தேவையில்லை, நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். என் உயரம் வந்து நான் 6 அடி உயரம் இருக்கு. என் உயரத்துக்கு ஈக்குவலா இருக்கிற கிளைமேட் அடாப்ஷன் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பக்காவா இருக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய விற்பனை விலை 82,000 மட்டும் தாங்க. தெளிவான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு. ராசி எப்படி சொல்லுதாங்க? இல்ல ஹரியானா கைராசி வாங்கினோம்னா அடுத்தது இங்க வர்றாப்புலதான் இருக்கணும்னு ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. நானும் அதான் சொல்றேன். நாம இந்த மாட்டுக்கு சொல்லக்கூடிய பால் அளவு வந்து பாத்தீங்கன்னா 2 நேரமும் 23 லிட்டருக்கு தப்பு வராம கறக்கும். நல்லா இருக்க குளத்துக்கு அருமையா இருக்கிறேன். மத்தவங்களும் இந்த வியாபாரிட்ட ஹரி மாட்டு வியாபாரிட்ட வாங்கலாமா? எப்படி இருக்குது மாடுகள்லாம்? தரமா இருக்கு, நல்லா இருக்கு. பெருங்கூட்டு சிவாஜி HF இது கிடையாது. பெருங்கூட்டு ஜெர்சி கிராஸ் செவல சட்டையில வந்திருக்காங்க. 2 நேரமும் 20 லிட்டர் கறவைக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க சேலம் ஹரி. இப்ப வந்து எலெக்ஷன் டைமுங்கிறதுனால மாடுகள் அதிகம் எடுத்துட்டு வர முடியல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பணம் புழக்காட்டம் வெளியே நடக்க முடியல, அதுதான் பிரச்சனை. 18 மாடுகள் இந்த வாரம் இறக்கணும். அதுல வந்து 10 மாடுகள் சேல் ஆயிட்டு 8 மாடுகள் இருக்கு. நம்ம பண்ணைக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வியாபாரம் இருக்கும். காலையில 6 மணி முதல் வியாபாரம் தொடங்கிடும். நேரமா வந்தீங்கன்னா நல்ல ஷோ குவாலிட்டி மாடு, தெளிவான மாடா எடுக்க முடியும். இப்போ வந்து வெயில் காலங்கள்ன்றதுனால மேக்சிமம் இதுக்கு மேல யாருமே ஜாதி மாடு எடுக்கிறத தவிர்த்துருங்க. நல்ல கிராஸ் டைப் மாடா வாங்குங்க. மாடு அழகு பார்த்து வாங்காதீங்க. கிராஸ் டைப் மாடு வாங்கினீங்கன்னா ஃபேட் எஸ்என்எஃப்க்கு தொந்தரவு இருக்காது. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஜாதி மாடுகளோ இல்ல எந்த மாடுகள் வாங்கினாலுமே சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலங்கள்ல மாட்டிற்கு குளிர்ந்த நீரால ஒரு நாளைக்கு காலையில ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் கம்பல்சரி குளிப்பாட்டி விடுங்க. ஏன்னா இப்போ வந்து வெயில் வந்து 100 டிகிரி தாண்டி அடிக்கிறதுனால மாடுகள் உடம்புல வந்து அதிக உஷ்ணமாகிட்டா மாட்டுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது ஹார்ட் அட்டாக் நமக்கு சொல்றோம் இல்லையா, அதை வந்து மாட்டுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. மாடுகள் சடன் ரத்த ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, மாடுகள் வந்து அசப்பறிக்காம தீனி திங்காம மாடுகள் படுத்து மூச்சு இழுத்து விடுற மாதிரி இருக்கும். அதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நல்லா தண்ணி எடுத்து மாட்டு மேல ஊத்திட்டு நல்லா ஈர துணி போட்டு தொடச்சிங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இல்லையா உங்க ஷெட்டுக்குள்ள வந்து மேக்சிமம் மேல தென்னை மட்டை போட்டு நல்லா தண்ணி ஊத்தி விட்டீங்களே ஓரளவுக்கு ஈரமா இருக்கும். இல்ல அழகான மரத்தடியில கட்டலாம். இதை பண்ணா கொஞ்சம் இந்த விஷயங்களை தவிர்க்கலாம். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துல மாட்டுக்கு வந்து கழிச்சல் அதிகமா இருக்கும். அதாவது அஜீரண கோளாறு ஆகும், கழிச்சல் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மாட்டுக்கு வந்து மழை காலங்கள்ல வந்து நீர் சத்து வந்து ஒரு 50% தேவைப்படுதுன்னா வெயில் காலங்கள்ல 100% தேவைப்படும். நீங்க முன்ன வைக்கிற தண்ணி அளவே இப்பயும் மாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து அஜீரண கோளாறு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எப்பயும் வைக்கிற ஜாடி காலையில ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் வச்சிருங்க. மதியத்துல ஒரு 2 டைம் நல்ல தாளிரப்ப பச்சை தண்ணி விட்டு வைங்க. மாடு நல்லா குளிர்ந்த நீர் குடிச்சுனாவே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மேக்சிமம் மாட்டுக்கு வந்து இப்ப நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அதை எப்படி அதிகப்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா, மாட்டை வந்து கொஞ்சம் வெயில் திறந்த நேரத்துல சும்மா அப்படி கொண்டாரு கால அசருக்கே அவுத்து விட்டீங்கன்னா மேய்ச்சலுக்கு போனுச்சுனாவே மாட்டுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல மேலாண்மை ஆகும். இது மாதிரி பின்பற்றுங்க. ஜாதி மாடுகளை வாங்கத்தை வந்து அவாய்ட் பண்ணுங்க. கிராஸ் டைப் மாடு வாங்குங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க 25 லிட்டர் கறக்குது 30 லிட்டர் கறக்குதுன்னு போய் ஏமாற வேண்டாம். லாஸ் ஆயிருவீங்க. இந்த டைம்ல மாடு வாங்கினீங்கன்னா வெயில் டைம்ல வாங்க கூடாது. பார்த்து செட் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணையில வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடக்குது வியாபாரம். 65,000 நம்ம பண்ணையில ஆரம்ப விலை. 1,20,000 வரைக்கும் இருக்கு. அதுல என்னென்ன இனங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, HF கிராஸ், கிர் கிராஸ், சாகிவால் கிராஸ், ஜெர்சி கிராஸ். அதே மாதிரி கறவை வந்து பாத்தீங்கன்னா 15 லிட்டர்ல இருந்து 25 லிட்டர் கறவை வரைக்கும் இருக்கு. ஒரு 15 லிட்டர் கறவை மாடு எடுக்கணும்னா 65,000 முதல் 80,000 இருக்கும். 20 லிட்டர் கறவை மாடு எடுக்கணும்னா 85 to 110 ரேஞ்சில் இருக்கும். ஒரு 25 லிட்டர் எடுக்கணும்ப்பா அப்படின்னா 1 லட்சத்துல இருந்து 1,20,000 இருக்கும். இதுதான் நம்ம பண்ணையோட பட்ஜெட். அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு மாடுகளுக்கும் வீடியோல விற்பனை விலை போட்டு வியாபாரம் பண்றால் நான் ஒண்ணுதான். நீங்க என் விலை அதிகமா இருக்குன்னு நினைச்சாலும் சரி, கம்மியா இருக்குன்னு நினைச்சாலும் சரி, நியாயமா என் மனசுக்கு நேர்மையா ரேட்டு போடுறேன். 4 சந்தையை சுத்திட்டு 4 பண்ணைகளை சுத்திட்டு வாங்க. என் பண்ணைக்கு வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. ரேட் 100% பக்காவா இருக்கும். பண்ணையை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர் 90% ஃப்ளோ இருக்கு. ஒரு டைம் வாங்கிட்டா மறுபடியும் 100% வருவாங்க. நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் தெளிவான மாடுகள் எடுத்து கொடுக்குறோம். ரிப்பீட்டட் கஸ்டமர் வாரம் வந்துட்டு இருக்காங்க. வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க, பாத்துக்கிட்டே இருக்கீங்க. பண்ணையில கேரண்டி கொடுக்கறதுனால அதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. 4 காம்பு கேரண்டி கொடுக்குறோம், மூலவரத்துக்கு கேரண்டி கொடுக்குறோம், மாட்டுல எந்த நோவு நொடி இல்லைங்கிறது கேரண்டி கொடுக்குறோம், கறவைக்கு கேரண்டி கொடுத்து தான் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க தாராளமா கூப்பிடுங்க, பெஸ்டா பண்ணிக்கலாம். நம்ம பண்ணையில பெருங்கூட்டு சிவாஜி HF இது கிடையாது. பெருங்கூட்டு ஜெர்சி கிராஸ் செவல சட்டையில வந்திருக்காங்க. 2 நேரமும் 20 லிட்டர் கறவைக்கு கேரண்டி, தண்ணி திணி கேரண்டி. வெள்ளிக்கிழமை அதுவுமா விடிய காலையில 4 மணி அளவுல பெண் கன்று இருக்காங்க. நல்ல குவாலிட்டியான மாடு, சுழி சுத்தமான கன்று. தண்ணி திணிக்கு தொந்தரவு இல்ல, கறவைக்கு தொந்தரவு இல்ல, குணமனத்துக்கு தொந்தரவு இல்ல. ஏ குவாலிட்டி மாடு. ஏ குவாலிட்டினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாடுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா சீம்பால் மடி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பால் கட்டிலாம் காமி கிடையாது. மடி எப்படி சதுர பைக்கெட்ல எடுத்திருக்காங்க பாருங்க.
இப்படி வந்து காட்டுங்க. இங்க ஆரம்பிச்சு மடி அங்க வரைக்கும் இருக்கு சதுர பைக்கெட்ல. தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. இந்த மாட்டுக்கு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை 95,000 மட்டுமே. மாட்டோட கன்று காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியில இருக்குன்ட்டு. வந்து கறந்து பாத்துக்கலாமா அண்ணாச்சி? தாராளமா வந்து சீம்பால் இருக்க அளவு கறந்து பார்த்துக்கலாம். பாருங்க கன்று பாருங்க, நல்ல அழகான பெண் கன்றுங்க. தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. இந்த மாடு கேட்கக்கூடிய விற்பனை விலை 95,000 மட்டும்தான். ஜெர்சியில கிராஸ் டைப்பு, சுழி சுத்தம், கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். 2 நேரமும் 20 லிட்டர் கரை வரும். இடையேறி கண்ணு இரட்டிப்பு லாபம் உண்டு. தாராளமா வாங்குறவங்க இந்த மாதிரி பெருங்குட்டு மாட்டுல கன்று எடுத்தா நல்ல ஈல்டு கிடைக்கும். வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர் பிரீடு HF. சுழி சுத்தத்துல மாடு தெளிவான மாடுங்க. வயிற்றுல இருக்குது 2ஆம் ஈத்து மாடுங்க. 2 நேரமும் கறவை 27-28 லிட்டர் வரும்னு சொல்லி தான் நம்ம தோட்டத்துல கேரண்டி கட்டி வாங்கியிருக்கோம். இருந்தாலும் நாம இந்த மாட்டுக்கு சொல்லக்கூடிய பால் அளவு வந்து பாத்தீங்கன்னா 2 நேரமும் 23 லிட்டருக்கு தப்பு வராம கறக்கும். நல்ல பெருங்குட்டு மாடு, நல்ல ஃபுல்லா மடி எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு நாள்ல கண்ணு இறங்கிருங்க. நல்ல தெளிவான மாடு, நல்ல தெளிவான காம்பு வரிசையில டாப் குவாலிட்டியான மாடு. நல்ல பெருங்குட்டு மாடுங்க, சின்ன மாடு கிடையாது. பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல பிரீடு மாடு, சுழி சுத்தமான மாடு, நல்ல கறவைக்கு நல்லா இருக்கும். நைஸ் தோல் மாடு, தண்ணி திணிக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும். குணமனத்துல நல்லா இருக்கும். இன்னும் கண்ணு ஒரு 5 நாளுக்குள்ள கண்ணு இறங்கிருங்க. இப்ப பிறவி போடிங்க. இந்த மாதிரி மாடு வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கிறது ஒரு குழந்தைய பராமரிக்கிற மாதிரி பராமரிச்சா மட்டும்தான் இந்த மாடுல ஈல்டு எடுக்க முடியும். வெயிலுக்கு தாங்கும், எல்லா ஊருக்கு தாங்குங்கிறது சும்மா பேச்சு. இதுக்கான பராமரிப்பு ப்ராப்பரா கொடுத்தா மட்டும்தான், இதுக்கான மெயின்டெனன்ஸ் ப்ராப்பரா கொடுத்தா மட்டும்தான் நமக்கான ஈல்டு எடுக்க முடியும். இந்த மாட்டுக்கு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை 1,15,000. நேரடியா வாங்க, மாட்டை செக் பண்ணுங்க. கறவைக்கு கேரண்டி கொடுத்தாங்க கொடுக்குறோம். பயந்துக்கு தேவையில்ல. தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும். இப்ப வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. மெயின்டெனன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மாட்டை டெய்லி குளிப்பாட்டணும், வெயில்ல கட்டக்கூடாது, நீட்டா கட்டணும். ஒரு ஃபேன் வசதி இருக்கணும். கொசு கிசு இந்த மாதிரி மாட்டு மேல விற்காம பார்க்கணும். நல்ல நோய் மேலாண்மை நல்லா பண்ணா மட்டும்தான் மாடு நல்லா ஆக்டிவா இருக்கும், நல்லா கறக்கும். இதனால இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் இதுக்கு மேல HF மாட்டுக்கு போங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க HF மாடு வாங்க வேண்டாம். அண்ணாச்சி மாடு பாத்தீங்களா உயரத்தை? மாட்டோட கெப்பாசிட்டி வந்து நான் சொல்ல தேவையில்லை, நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, நான் வந்து மாட்டை கைத்தி எதையும் புடிச்சு காட்டல. ஜஸ்ட் மாடு தலையை தூக்கி நிக்குது. ஏன் உயரத்துக்கு ஈக்குவலா இருக்கு. என் உயரம் வந்து நான் 6 அடி உயரம் இருக்கு. என் உயரத்துக்கு ஈக்குவலா இருக்கிற அளவுக்கு குவாலிட்டியில கிர் கிராஸ் கொண்டு வந்திருக்கேன். தண்ணி திணிக்கு அற்புதமா 2 நேரமும் 25 லிட்டர் கறவை கெப்பாசிட்டியில சுழி சுத்தத்துல டாப் குவாலிட்டி கொண்டு வந்திருக்கோம். என்ன ஒரு நைஸ் தோல், ஷைனிங் கெப்பாசிட்டிங்க. தோல் அருமையான காம்பு வரிசையில. இந்த மாட்டுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. மாடுதான் பார்க்க ராட்சச நாட்டம் பெருசா இருக்கும். இங்க பாருங்க, குணத்துக்கு பாருங்க, கைத்து கூட மேல போட்டதா. குணத்தை பாருங்க, தங்க சில தோத்து போயிரும். பச்சை குழந்தை கூட பசி எடுத்துச்சுன்னா வாய் வச்சு பால் குடிக்கலாம். அந்த அளவுக்கு குணம். நல்ல பால் தர, தண்ணி திணிக்கு அருமையா இருக்கும். இந்த மாடு உண்மையாலுமேங்க காலையில 13, சாயந்தரம் 12 லிட்டர் கறந்த மாடு. இவ்வளவு பெரிய மாட்டை பார்த்தா மத்தவங்களா இருந்தா 30 லிட்டர் கூட சொல்லிடலாம். இங்க பாருங்க, ஒரு சிலை செஞ்சு வச்ச மாதிரி நின்று இருக்குது ஆள் பக்கத்துல. நல்ல ஹியூமன் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய மாடு. இந்த மாட்டுக்கு நான் சொல்லக்கூடிய ரேட் வந்து 1,06,000 ரூபாய் சொல்றேன். டாப் குவாலிட்டியான மாடு, 25 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த மாடு வாங்கினா HF மாடு 25 லிட்டர் கெப்பாசிட்டியில வாங்கினா 1,30, 1,40 போடணும். ஃபேட்டஸ் வராது. ஆனா 1,06,000க்கு 25 லிட்டர் கறக்கிற மாடு கொடுக்குறேன். இது 1 லிட்டர் பால் 40 ரூபாய்க்கும். HF 1 லிட்டர் பால் வெறும் 22 ரூபாய் 23 ரூபாய் விற்கும். அப்ப நமக்கு லாபம்னு பாத்தீங்கன்னா இதுதான். அதே மாதிரி இதுல வந்து நல்ல எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். வீடியோல பெருசா தெரியுதா சின்னதா தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனா மாட்டை பொறுத்த வரைக்கும் பெருங்குட்டு மாடு நேரடியா வந்து லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பெருங்குட்டு மாடு வேணும் நம்ம பண்ணை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாட்டுக்கான ரேட் வந்து 1,06,000. குணத்துக்கு பச்சை குழந்தை, சுழி சுத்தம், மாட்டுல குறைங்கிறது கடுகளவு இல்ல. ஃபேட்டஸ் 5 எபோவ் தான் வரும். அண்ணாச்சி இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்ல காலக்கன்று இருக்குங்க. 2 நேரமும் 20 லிட்டர் கறவை கெப்பாசிட்டி உண்டுங்க. 17 லிட்டர் கறவைக்கு கேரண்டி உண்டுங்க. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்று. தண்ணி திணிக்கு ஒரு தொந்தரவு இல்ல, குணமனத்துக்கு தொந்தரவு இல்லைங்க. கறக்க பிடிக்க அவ்வளவு சூப்பரா ரோஸ் காம்பல் அமைஞ்சிருக்காங்க. கன்றுன்னு இன்னையோட 3 நாள் ஆகுதுங்க. நல்ல கறவை திறன் கொண்ட மாடுங்க. எடுத்துட்டு போய் நல்ல பராமரிப்பு கொடுக்கலாம். இந்த மாதிரி டைப் HF மாடுகள் வந்து இப்ப இருக்க நம்ம வெயில் கிளைமேட்டுக்கு தாராளமா தாங்குங்க. பியூர் பிரீடோட இந்த மாதிரி கிராஸ் பிரீட் எடுக்கிறது நல்ல உகந்ததுங்க. தண்ணி திணிக்கு அவ்வளவு அற்புதமா குணமனத்தில் நல்லா இருக்குங்க. வேணுங்களும் தாராளமா எடுத்துக்கலாம். கிளைமேட் அடாப்ஷன் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பக்காவா இருக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய விற்பனை விலை 82,000 மட்டும்தாங்க. தெளிவான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு. நல்ல கண்ணு போட்டதுனால நல்ல ஒன்று மேந்தினி இது கொடுக்கலீங்க. மேந்தினி கொடுத்தா நல்ல கறவை திறனும் ஏறி வரக்கூடிய கெப்பாசிட்டிங்க. நல்ல கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்குங்க. 2 கன்று மாடு சுழி சுத்தங்க. வேணுங்கன்னு கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி. நான் அரியண வீடியோ ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட பேச்சு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கும். மாட்டுக்கெல்லாம் அவங்க சில கேரண்டி எல்லாம் கொடுப்பாங்க.
இங்க வாங்கினவங்கள திருப்ப திருப்ப ஒரு 4-5 வாட்டி வந்து வாங்கியிருக்கான். அவங்கள வீடியோலும் பார்த்துருக்கேன். அதனால இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அரியனன்ட்ட பிடிக்கும். அதனாலதான் நான் இங்க வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம வீட்டுல ஏற்கனவே மாடு இருந்ததுதான். இன்னொரு மாடு வாங்கணும் எலெக்ஷன் முடிவிட்டு இருக்கும். மேக்சிமம் ஜெர்சி கிராஸ் இப்படி ஒரு ஐடியாவில தான் வந்தேன். நம்ம ஊருக்கு அதான் கொஞ்சம் அடாப்ட் ஆகும். ஹெச்எப் கொஞ்சம் நம்ம ஊருக்கு கொஞ்சம் சிரமம். வெயிலு நம்ம ஊர்ல தீவனம்லாம் நிறைய கிடைக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சைலேஜ் கிடைக்குது, வைக்க கிடைக்குது, நிறைய எஸ்கேஎம் தீவனம் இருக்கு. குணத்துக்கு எப்படி இருக்கு? குணத்துக்கு இந்த நான் கை வச்சதானே பார்த்துட்டு இருந்தேன். பாருங்க அமைதியா இருக்குண்ணே. அங்க பாருங்க எம்முன்னு இருக்கா? பச்சை பிள்ளையால நிக்குதுன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல. பால் இந்த ஊருக்கு ஒரு 16-17 சொல்லியிருக்காங்க. நம்ம ஊருக்கு ஒரு 15 கறக்கொண்டு இருக்காங்க. 15 கேரண்டி கேரண்டின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நாங்க அங்க வச்சிருந்ததெல்லாம் நாட்டு மாடு வச்சிருந்தோம். அதெல்லாம் இப்ப இல்ல. உன்னோட வாங்கி பெருக்கும், டெவலப் பண்ணும். சரி, உங்க ஊருக்காரங்க இதை பாப்பாங்க, அவங்களும் மத்தவங்களும் வந்து வாங்கலாமா? எப்படி இருக்கு? இல்ல கண்டிப்பா வாங்கலாம். கண்டிப்பா நம்ம ஊர் பக்கமே ஏற்கனவே வாங்கியிருக்காங்களே. நம்ம ஊர் பக்கம் இந்த மன்னார்குடி பக்கம் தான் வாங்கியிருக்காங்க, திருவாரூர் பக்கமும் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா வாங்கலாம். கைராசி எப்படி சொல்லுதாங்க? இல்ல அந்த அரியண்ண கைராசி வாங்கினோம்னா அடுத்தது இங்க வர்றாப்புலதான் இருக்கும்னு ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. நானும் அதான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப். எதுல கிராஸ் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு நாட்டு கிராஸ்ல நல்ல ஒரு மான் கொம்பு அமைப்புல இருக்குது. மாட்டை பொறுத்த வரைக்கும் 2 நேரமும் 20 லிட்டர் கறக்கும்னு சொன்னாங்க. நம்ம 20 சொல்ல தேவையில்ல, 2 நேரமும் 15 கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். தண்ணி திணிக்கு அவ்வளவு அற்புதமா நல்ல குணமனமா அரடிக்கு ஒரு காம்புல நல்ல ஊசி காம்புல அமைஞ்சிருக்காங்க. மாடுதான் பார்க்க இப்படி, கொம்புதான் இவ்வளவு பெருசு. ஆனா குணத்துல பச்சை குழந்தைங்க கூட தோத்துரும் சாதுல. ஆனா இந்த மாடு அடிச்சுக்க முடியாது. நல்ல தெளிவான மாடு, பெருங்கூட்டு மாடு. 2 நேரமும் 18 லிட்டர் கரை வரும். தண்ணி திணிக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும். குணமனத்துக்கு நல்லா இருக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 87,000 கேட்கிறோம். கறவைக்கு பஞ்சல்ல, குணத்துக்கு பஞ்சல்ல, தண்ணி திணிக்கு பஞ்சல்ல. தெளிவான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு, பெருங்கூட்டு மாடு. இங்க பாருங்க, அமைதியா இருக்கா? குணத்துக்கு பச்சை குழந்தை தோத்து போயிடும். நல்ல தெளிவான மாடு, நல்ல ரெட்டவரி மடி, நல்ல 2 பக்கம் நல்ல கெப்பாசிட்டியான மாடு. தண்ணி திணிக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கிற விற்பனை விலை 87,000 மட்டும்தான். இதெல்லாம் நல்ல கிராஸ் டைப் மாடு. தமிழ்நாடு முழுக்க இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் இல்லாம எல்லா ஊர் மாவட்டத்துக்கு தாங்கும். அதே மாதிரி இந்த மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அதனால இந்த மாடு கால்சியம் ஆகாதுன்னு. ஆமா, கால்சியம் போடுறது, அடிக்கடி காய்ச்சல் வருது, இந்த அம்மைக்கு தடுப்பூசி இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதெல்லாம் மேக்சிமம் இந்த மாடுகளுக்குலாம் அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் எதுவுமே ஆகாது. நல்ல தெளிவா இருக்கும். வேணும்னு கூப்பிடுங்க. நல்ல குவாலிட்டியான மாடு. கொம்பு அமைப்பு ஒண்ணுதான் மான் கொம்பு டைப்பு. ஆனா குவாலிட்டியான மாடு. வெயிலுக்கு 100% இப்ப இருக்க வெயிலுக்கு இந்த மாதிரி மாடு நல்லா அடாப்ட் ஆகும். HFல ஆல் பிளாக் டைப் தேடுறவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம். 2 நேரமும் 20 லிட்டர் கறவை வரும். கறவை வந்து 18 லிட்டர் கறவை கேரண்டி, தண்ணி தண்ணி கேரண்டி. மாட்டுல எந்த சுழி தப்பும் இல்ல. மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கிளிக்கொம்பு டைப்ல நல்ல கறக்கக்கூடிய கெப்பாசிட்டியில அமைஞ்சிருக்காங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் 2 நேரம் 18 லிட்டர் கறக்கும். நல்ல கருங்காம்பு டைப்ல, நல்ல சுழி சுத்தத்துல, நல்ல காம்பு வளத்துல இருக்குது. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் அடாப்ஷன் நல்ல பக்காவா இருக்கும். நாம இது கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 87,000. நல்ல நெய் கட்டான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல வால் தோரணை, நல்ல உடம்பு, ரெட்டை முதுகுல, பெருங்கூட்டு மாடு. இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 87,000. பால் வந்து 2 நேரமும் 18 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். தண்ணி தண்ணி கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். மடி இனிமேதான் வைக்குமோ? இது இப்பதான் மடி ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 15 நாள் டெலிவரி டைம் இருக்குது. மாடு மடி வைக்கும் போது மாட்டை வந்து வெளியே கட்ட முடியாது, அந்த அளவுக்கு தோரணையில் இருக்கும். அரியலூர் மாவட்டம் உடாரபாளையம் தாலுக்கா பருக்கல். யூடியூப்ல பார்த்து ஒரு வருஷமா பாத்துக்கிட்டே இருந்தான். இந்த மாட்டை பிடிக்கணும்னு இருந்தான். அதுக்கு விடிவு காலம் இப்பதான் பிறந்தது. அப்புறம் தேடி இங்க வந்துட்டோம் இருக்கிற இடத்துக்கு. அவரு சொல்ற கேரண்டும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்திருக்கிறோம் தேடி. ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால வாங்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நாட்டு மாடு நான் நிறைய வச்சிருந்தேன். நாட்டு மாடு, சாதாரண மாடு வளர்த்தேன். இப்ப எங்க வீட்டுக்காரர் செத்ததுல இருந்து அது இல்ல. இப்ப பால் மாடு வளர்க்க, பிள்ளைக்கு இந்த எலக்ட்ரிக் வேலை செய்வான். அப்புறம் குழந்தை ஆயிடுச்சு, 1க்கு 2 ஆயிடுச்சு. அதனால புள்ளியில வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டோட இருந்துக்கிட்டு புள்ளியிலையும் பார்த்துக்கிட்டு மாட்டை பார்த்துக்கிட்டு இதுல வர வருமானத்தை வச்சு ஏதோ கடங்கண்ணி அடைச்சிக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில மாடு பிடிச்சிருக்கான். மாடு வளர்ப்பு எப்படிமா? பெண்களுக்கு எப்படி நல்ல தொழில் தானா? மாடு வளர்க்குறது நல்ல தொழில் தான். அதை பராமரிக்கிறதுல இருக்கு. எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு கை தூக்கிடும். உங்க ஊர் வந்து வெயில் உண்டா? ஓரளவுக்கு நல்ல வெயில்? ஆமாம்மா, செம்ம வெயிலுப்பா. பில்லுக்கெல்லாம் கவலை இல்லை. பில்லுலாம் இருக்கு. வைக்கலுக்கும் கவலை இல்லை. வைக்க பிரச்சனையும் இல்லை. பில்லுக்கும் கவலை இல்லை. தீவனங்கள் வந்து அந்த புண்ணாக்கு இதெல்லாம் வந்து நம்ம மொத்தமா வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். இப்படி மேட்சல்ல வளர்க்க போறீங்களா? வீட்டுல தான் போட்டு வளர்க்கணும்? இல்ல, ஒரு நேரம் எப்படியா இருந்தாலும் கட்டி போட்டு நம்ம தீவனம் பண்ண முடியாதுல்ல. சாயங்கால நேரத்துல 3 மணிக்கு மேல விட்டு ஓட்டி கொண்டு வந்து கட்ட வேண்டியதான். குணத்துக்கு எப்படி இருந்து? குணத்துக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. மடியில கை வச்சா ஒண்ணு இல்லையா? இல்ல, ஒண்ணும் செய்யல. நல்லா இருக்க. குணத்துக்கு அருமையா இருக்கிறேன். மத்தவங்களும் இந்த வியாபாரிட்ட, ஹரி மாட்டி வியாபாரிட்ட வாங்கலாமா? எப்படி இருக்குது மாடுகள்லாம்? தரமா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்களும் இதை கொண்டுகிட்டு போய் மேய்ச்சி அதை பராமரிச்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க சொன்னதுக்காக எப்படி இருக்குங்கிறத அதை நாங்க பாக்கணும்ல. பார்த்துட்டு தான் நாங்க அதை சொல்ல முடியும். சரி, எப்ப மறுபடியும் எப்போ வந்தீங்க? 8 மணிக்கு பஸ் ஏறி ஜெயங்கொண்டம் போய் இறங்கணும்.
9 மணிக்கெல்லாம் திருச்சி பஸ்ஸுக்கு ஏறணும். விடிய விடிய இங்க வந்து 7 மணிக்கு இங்க வந்து சேரும். லேட்டா வந்தா மாடுகள் இப்படி லேட்டா வந்தா இங்க கிடைக்குமா மாடுகள்? இல்ல கிடைக்காது. டக்கு டக்குன்னு முடிஞ்சிருது. அங்கதான் நாங்க யூடியூப்ல பாக்குறோம் 6 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும்னாங்களே வருது. அதே எப்படி தான் வந்தீங்க? அந்த நம்பிக்கையில தான் கிளம்பி வந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிர் கிராஸ் ஜெர்சி பிளஸ் கிர் மிக்சிங் 2 நேரமும் ஒரு 18 லிட்டர் கறவை வரும். 15 லிட்டர் கறவைக்கு கேரண்டி உண்டு. தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்ல குணமனத்துல நல்ல மாடு, நல்ல நெய் கிட்டான மாடு. மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல சாதுவுங்க. இங்க பாருங்க, நல்ல சாதுவான மாடு, நல்ல காம்பு வரிசு, குணத்துல நல்ல குணம், தெளிவான மடி செட்டு, இன்னும் ஃபுல்லா மடி எடுத்த கண்ணு போடுவாங்க. நல்ல ரட்ட முதுகுல பெருங்கூட்டு மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 81,000 மட்டுமே. தாராளமா எல்லா டிஸ்ட்ரிக்டும் இந்த மாடு சூட்டபிலிட்டி ஆகும். ஃபேட் எஸ்என்எஃப் டாப் குவாலிட்டியில வரும். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா தாங்கக்கூடிய மாடு. இந்த மாடு வேணுங்கிறவங்க தாராளமா கூப்பிடுங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 81,000 மட்டுமே. அதுல அனுசரிச்சு உண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்ல நாட்டு கிராஸ் மாடு தேடிட்டு இருக்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம். தண்ணி தீனிக்கெல்லாம் அவ்வளவு அற்புதமா கடைப்பல் முளைப்புல 2ஆம் ஈத்துக்கு சனையா இருக்காங்க. சுழி எல்லாமே ஸ்தானத்துல பர்ஃபெக்டா இருக்கு. நல்ல பட்டன் காம்புல கறக்க பிடிக்க அவ்வளவு சூப்பரா 2 நேரமும் தாராளமா ஒரு 18 லிட்டர் கறவைக்கு பஞ்சமே இல்லாத மாடு. தண்ணி தீனிக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும். குணமனத்துக்கு நல்லா இருக்கும். நல்ல மடி செட்டு, பெருங்கூட்டு மாடு, சின்ன மாடு கிடையாது. இந்த மாட்டுக்கு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை 83,000. இப்போ இந்த மாடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆல் பிளாக் டைப்ல நாட்டு கிராஸ் வேணுங்கிற தாராளமா சூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாடு வெயிலுக்கும் நல்லா அடாப்ட் ஆகும். ஃபேட்டஸ்னஃபும் பர்ஃபெக்டா இருக்கும். நல்ல குணமனத்துக்கு நல்லா இருக்கும். மாடு தெளிவான மாடு. இந்த மாடு மாதிரி இப்ப வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி மாடு வாங்கினா நல்ல சூட்டபிலிட்டி ஆகும். அப்படியே கை கால் ஊக்கத்துல அப்படி சுட்டித்தனமா மாடு என்ன வேகத்துல போகுது பாருங்க. தெளிவான மாடு வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். இது வந்து மாவட்ட கணக்கே இல்லைங்க. எந்த ஊருக்காரங்க வேணாலும் தாராளமா சூஸ் பண்ணலாம். பயந்துக்கு தேவையில்ல. கிளைமேட் அடாப்ஷன் 100% கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாம். 18 லிட்டர் மில்க் கேரண்டி, தண்ணி தண்ணி கேரண்டி, தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு, ஆல் பிளாக் நாட்டு கிராஸ். 83,000 விலை. 2 நேரமும் ஒரு 17-12 கறக்கும். 15 கேரண்டி உண்டு. தண்ணி தண்ணி கேரண்டி உண்டு. நல்ல குவாலிட்டியா நைஸ் தோல்ல, மெழுகு தோல்ல, எண்ணெய் விட்ட எண்ணெய் வடிகிற கெப்பாசிட்டியில, நல்ல வெயிலுக்கு தாங்கக்கூடிய குணத்துல, நல்ல கிராஸ் டைப்ல அமைஞ்சிருக்காங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் 15 லிட்டர் கறவைக்கு தப்பு இல்லாம வரும். தண்ணி தண்ணி தப்பு இல்லாம இருக்கும். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 80,000 மட்டுமே. தெளிவான மாடு, நல்ல ஷோ குவாலிட்டியான மாடு. காம்பு அழகான ஊசி காம்பு, அப்படியே கறக்கிறதுக்கு பஞ்சு போல இருக்கும். அப்படியே கை வச்சா பால் ஊத்தணும். அந்த அளவுக்கு குவாலிட்டி. ஜெர்சிலே நல்ல குவாலிட்டியான மாடுன்னு சொல்லலாம். 6 பல் 2 டாப் குவாலிட்டியான மாடு. தண்ணி தண்ணிக்கு தொந்தரவுல, குணமனத்துக்கு தொந்தரவுல, 2 நேரம் 18 லிட்டர் கெப்பாசிட்டியில நல்ல குவாலிட்டியான மாடு, சுழி சுத்தமான மாடு, நல்ல 1/2 இன்ச் அளவுல நல்ல சின்ன சின்ன கிளி கொம்பு. அது வந்து பாத்தீங்கன்னா மாட்டோட அழகை நல்லா இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்குது. மாடு தண்ணி தண்ணிக்கு எந்த குறையும் இல்லாத மாடு, தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு. இந்த மாடு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 89,000 மட்டும்தான். 2 நேரம் 18 லிட்டர் கறவை வரும். ஃபேட்டஸ் நல்லா இருக்கும். மாடு தெளிவா இருக்கும். மாட்டை பொறுத்தவரைக்கும் குணமனத்துக்கு பிரச்சனை இல்லைங்க. பாருங்க, குணத்துக்கு குழந்த மாதிரி மாடு. அவ கூட கால் எடுத்து வைக்காது. தெளிவான மாடு. பால்தார எல்லாம் ஜம்முன்னு இருக்குது. நல்ல அருமையான பைப் செட்டில் நல்லா இருக்குது. வேணுங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். 89,000 விலை வரும். ஈத்து வந்து 2ஆம் ஈத்து. அண்ணாச்சி நம்ம கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். 2ஆம் ஈத்து 3ஆம் ஈத்து மாடுகள் வரைக்கும் இருக்கும். டாப் குவாலிட்டியில, ஷோ குவாலிட்டியில நம்ம பண்ணையில இன்னைக்கு டாப் குவாலிட்டி கிர் இறக்கிருக்கோம். தெளிவான மாடு, பெருங்கூட்டு மாடு, டாப் குவாலிட்டின்னு நான் 100 தடவை சொல்லுவேன். அந்த அளவுக்கு குவாலிட்டி மாடு. அப்படியே நைஸ் தோல் வர்க்கத்துல பெருங்கூட்டு மாடு. நல்லா அப்படியே எப்படி கெடேரி மட்டும் 2ஆம் ஈத்துல நல்ல குவாலிட்டியான மாடுங்க. தண்ணி தண்ணிக்கு அவ்வளவு அற்புதம். இந்த மாட்டை பொறுத்தவரைக்கும் குணத்துக்கு பஞ்சமே இல்லைங்க. வாய் வச்சு கூட பால் குடிக்கிற அளவுக்கு குணங்க. 6ஆம் பல் முளைப்புங்க. தெளிவான மாடு, 2ஆம் ஈத்து மாடு, சுழி சுத்தமான மாடு. இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 95,000ங்க. 2 நேரமும் 20 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாங்க. பெருங்கூட்டு மாடு எப்படி ஷைனிங்ல மின்னது பாருங்க. வேணுங்கிறவங்க நம்ம பண்ணையை தொடர்பு கொள்ளுங்க. தாராளமா இந்த மாதிரி டாப் குவாலிட்டி மாடு நம்ம பண்ணையில கிடைக்குங்க. 95,000 விலை வரும். ஜெர்சி பிளஸ் நாட்டு கிராஸ் மிக்சிங். தாராளமா நான் குடிச்சா நாட்டு மாட்டு பால் தான் குடிப்பேன். எனக்கு வெயிலுக்கு நல்லா தாங்கணும், மாட்டுக்கு ஃபீவர், காய்ச்சல் இந்த மாதிரி வரக்கூடாது, மாட்டுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கணுங்கிற தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம். நல்ல டாப் குவாலிட்டியான மாடு, நல்ல பக்கா தரத்துல தெளிவான மாடு, தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு. 2 நேரமும் ஒரு 15 லிட்டர் கறவை வரும். நம்ம 13 லிட்டர் கறவைக்கு சொல்லி கொடுக்கலாம். ஜெர்சியும் நாட்டு கிராஸும் மிக்சிங்னால இதோட ஃபேட் எஸ்என்எஃப் வந்து டாப் குவாலிட்டியில இருக்கும். தண்ணி தண்ணிக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும். மாடு சுழி சுத்தம் 2ஆம் ஈத்து மாடுங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 69,000 மட்டும். தாராளமா நாட்டு மாட்டு பால் வேணும், கோயிலுக்கு, குழந்தைக்கு அந்த மாதிரி வேணும், தாராளமா சூஸ் பண்ணலாம். இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 69,000 மட்டும் தான். பார்க்கர் கிராஸ்ல வேணுங்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம்.
6 பல் 2ஆம் ஈத்து, குவாலிட்டியான மாடு, சுழி சுத்தமான மாடு. மாட்டுக்கும் மடி எடுத்துருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னும் ஒரு நாள் 2 நாள்ல கண்ணீடுவாங்க. நல்ல கறவை ஒரு 15 லிட்டர் வரும், ஒரு 13 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாம். தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும், குணமானத்தில் நல்லா இருக்கும். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேட்டஸ்னஸ் தொந்தரவு இல்லை. நல்ல வீட்டுல கட்டினா நல்ல மகாலட்சுமியாட்டு இருக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து 73,000 மட்டும்தான். நல்ல குவாலிட்டியான மாடு, தார் பார்க்கர்ல கிராஸ் டைப், ஃபேட்டஸ்னஸ் நல்லா இருக்கும், சுழி சுத்தமா இருக்கும். மடி செட்டு பாருங்க, நல்ல மடி செட்டு, சதுர பைக்கெட்ல எடுத்திருக்காங்க. நல்ல கறக்க பிடிக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 73,000 மட்டுமே. குணத்தை காட்டிங்கன்னா குணத்துக்கு தங்கங்க, பசி எடுத்தா வாய் வச்சு பால் குடிக்கலாம், அந்த அளவுக்கு குணம். நல்ல அமைதியான மாடு. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். நல்ல தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 73,000 மட்டுமே. ரெட் சித்தி பிளஸ் ஜெர்சி ரெண்டுமே கிராஸ் ஆன மாடு, நல்ல டாப் குவாலிட்டியான மாடு. 2 நேரமும் 15 லிட்டர் கறவைக்கு கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாம். தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும், குணமனத்துல அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்ல கருங்காம்பல இருந்ததுனால கறவைக்கு பயந்துக்கவே தேவையில்ல. 100% கறவை எட்டி தான் அடிக்கும். நம்ம சொல்லி கேரண்டி கொடுக்கறது 15, ஒரு 17 லிட்டர் வரைக்கும் கறவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாட்டுக்கு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 79,000 மட்டும்தான். தெளிவான மாடு, ஆக்டிவான மாடு, தண்ணி தீனிக்கு தொந்தரவு இல்ல, கிளைமேட் அடாப்ஷன் தொந்தரவு இல்ல, பக்கா ஃபேட்டஸ் வரக்கூடிய மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு. 10 பேர் விரும்பக்கூடிய கலர்ல ரெட் கலர்ல இருக்கு. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம்.